அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை தாண்டி உலக நிகழ்வுகள் திருக்குறள் இல்லாமல் நடக்காது அப்படிங்கிறதுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம திருக்குறளை வச்சே பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் எதிரி கட்சிகள். ஒன்று தீய சக்தி, இன்னொன்று ஒன்றுமில்லாத சக்தி. அதாவது திமுக தீய சக்தி, அண்ணா திமுக வெறும் சக்தி. 2 பகைவர்களாக தாவேகா சொல்லுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த 2 பகைவர்களை ஒரு பகைவனை தன் வயமாக்கிட்டோம்னா இன்னொரு பகைவனை எளிதாக வென்றிடலாம் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு. அந்த திருக்குறளை படிச்சுட்டு இந்த 2026 அதை அப்படியே நடத்தி காமிச்சிருக்கிறது தாவேகா. அந்த குறளுடைய விளக்கத்தை இன்னி பார்ப்போம். இதில் என்னென்னா, அந்த தீய சக்தியை உருவாக்கின கருணாநிதியே அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்படி அந்த குறளுக்கு ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தன் துணை இன்றால் அப்படின்னா தனக்கு எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை, அதுதான் தன் துணை இன்றால் அப்படிங்கிறது. பகை இரண்டால், தனித்து விடப்பட்டாலும் 2 பகைவர்கள் நமக்கு இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவன் அவனானவன் இன்றுணையா கொள்கவற்றின் ஒன்று அப்படின்னா, இன்றைக்கி அந்த 2 பகைவர்களை ஒன்றை துணையாக்கிட்டோம்னா அந்த இன்னொரு பகைவனை வென்று விடலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அது கருணாநிதி என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தனது பகைவர்கள் 2 பிரிவினராக இயங்கும் நிலையில், அதாவது திமுக அண்ணா திமுக, தனக்கு துணையாக யாருமின்றி தனியாக இருப்பவர் யார்? தாவேகா. அந்த பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும். எப்படி? ராஜினாமா பண்ணி அவங்களையெல்லாம் கொண்டு துணையாக கொண்டுட்டோம்னா நம்ம இன்னொரு கட்சியை எதிர்கட்சியாகவே வச்சுருந்து நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் கருணாநிதி கொடுத்துருக்கக்கூடிய உரையும் அப்படி தான் இருக்குது. ஒரிஜினல் திருக்குறளினுடைய பொருளும் அதுதான். இப்போ இந்த திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி நாட்டில் நடப்பு நடந்துகிட்ருக்குது. இப்போது திமுகவில் இருக்கக்கூடியவர்களை கூட ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது செய்திகளில் பார்க்குறோம். அதனால் திருக்குறள் இனி வரும் காலங்களில் திருக்குறளுக்கும் நாட்டு நடப்புகளை வைத்து நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.